உலகின் 20% கடல் போக்குவரத்து கச்சா எண்ணெய் வரக்கூடிய போக்குவரத்தாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது. அதை திறந்தே வைக்க வேண்டும் என்பதில் ட்ரம்ப் மும்முரம் காட்டி உலக நாடுகளோட ஒத்துழைப்பை கோரி வருகிறார். அந்த வகையில் நம் பிரதமர் மோடி அவர்களோடு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இதையே அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறந்தே இருக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்ற வகையில் ஈரான் போர் குறித்து பேசியிருக்கிறார். நம்ம தமிழில் ஹார்முஸ் ஜலசந்தி என அழைப்போம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இந்திய கப்பல்கள் அங்கே அனுமதிக்கப்படுகின்றன. இந்திய கப்பல்கள் வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் அப்பப்போ பார்க்குறோம். பட் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களுடைய நட்பு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஈரான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒரு கப்பலை கூட விட மாட்டோம், எங்கள் மீதாக தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ட்ரம்ப் 2 நாள் அவகாசம் கொடுத்துருந்தார். அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்கலை அப்படின்னா அதிபயங்கர தாக்குதலுக்கு தயாராக வேண்டியிருக்கோன்னு. 48 மணி நேரம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அப்படியே ஒரு யூட்டர்ன் அடித்து அமைதி பேச்சுவார்த்தை சிறப்பாக போது, ஒரு 5 நாளைக்கு தாக்குதல்லாம் நடத்த மாட்டோம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஸோ ஈரான் என்ன சொன்னாங்க, எந்த அமைதி பேச்சுவார்த்தையும் கிடையாது, ட்ரம்ப் சொல்வதில் உண்மை அல்ல, போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுபோல் ஒரு சர்வதேச சூழலில் மத்திய கிழக்கு போர் குறித்து பிரதமர் மோடி அவர்களோடு ட்ரம்ப் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் தொலைபேசி வாயிலாக. எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரியரன் இணைந்திருக்கிறார். ஹரி, நீங்கள் இந்த ஈரான் போர் குறித்த தகவல்களை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. திரு ட்ரம்ப் அவர்கள் நம் பிரதமர் மோடி அவர்களோடு தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இந்த அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு சர்ஜியோ கோர் தான் இதை வெளியிட்டிருக்காரு, யுஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா. இந்த பேச்சுவார்த்தையில மையமா நீங்க குறிப்பிட்டது போல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறந்திருக்கிறத பற்றிய விஷயங்களை தான் 2 பேரும் வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. ஒரு டாக்டிக்கல் பாஸா இல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு நோக்கிய ஒரு சூழலா என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில தான் உலகம் இருக்கிறது. பல நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணி இதை ஒரு பேச்சுவார்த்தையை நோக்கி நகரத்துக்கான முயற்சிகளை செஞ்சு வர்றாங்க. அந்த வகையில இந்த பிராந்தியத்துல முக்கியமான சக்தியான இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியோடு டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நமது அண்டை பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்ட் போன்ற நாடுகள்லாம் மத்தியஸ்தம் பண்றதுக்கான முயற்சிகளை செஞ்சு வர்றாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இப்படி எல்லா சக்திகளோடு ஒரு நட்புறவு இருக்கிறது. ஸோ இந்தியாவால என்ன செய்ய முடியும் என்பது குறித்து பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னு நாம் அறிகின்றோம். இந்திய பிரதமர் சமீபத்துல ஈரானுடைய பிரசிடண்டோட பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நமது வெளிவாரத்துறை அமைச்சரும் கூட ஈரான் வெளிவாரத்துறை அமைச்சரோடும் சரி, நமது பிரதமரும் வெளிவாரத்துறை அமைச்சரும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு தலைவர்களோடு பேசி வர்றாங்க. இந்த நிலையில இந்த போரை தொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா இந்திய பிரதமரோடு பேசி வருகிறது ரொம்ப முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. இந்தியா இதற்கான என்ன முயற்சியை செய்யுங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய இன்ட்ரெஸ்டும் இதுல அடங்கி இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்பி இல்லை, நம்முடைய எரிசக்தி இறக்குமதி அப்படிங்கிறது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல முக்கியமா சார்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஒரு 4 கப்பலை கேஸ் பை கேசஸ் நம்ம டீல் பண்ணி நம்ம திறந்து விட்டுருக்கோம். ஆனாலும் கூட இன்னும் நம்மளுடைய தேவைகள் அதை சார்ந்து இருக்கிறதுனால இந்திய பிரதமர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறப்பு பற்றி வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு டிஎஸ்கலேஷன் நோக்கி வலியுறுத்தி இருக்கிறார். ஆஃப் ராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பதற்றத்தை தணிக்கக்கூடிய திசையில ட்ரம்ப் சிக்னல்ஸ் வெளியிட்டு வருகிறார். அதனால இந்திய உதவிகள் கூட நாடி இருக்கக்கூடும் அப்படின்னு தோன்றுகிறது. உலகத்துல பல சக்திகள் மத்தியஸ்தம் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்தியாவும் கூட அதை இடம்பெற்றிருக்க கூடும். நம்ம பிரதமர் நாம் அறிகின்ற வகையில இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறந்தே இருக்கணும், அதற்கான நடவடிக்கைகளை எல்லா சக்திகளும் எடுக்கணும், டீஎஸ்கலேட் பண்ணணும் என்பதை வலியுறுத்தி இருப்பார் என்று நாம் அறிகின்றோம். உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி ஹரியரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.